அன்புள்ள ஜெம் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இன்று 26/5/2024 வைகாசி மாதம் 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. திருத்திகை திதி மாலை 6:07 வரை, பின்பு தேய்பிறை சதுர்த்தி. மூல நட்சத்திரம் பகல் 10:36 வரை, பின்பு பூராட நட்சத்திரம். அமிர்த யோகம் பகல் 10:36 வரை, பின்பு சித்த யோகம். சங்கடகர சதுர்த்தி விநாயகர் வழிபாடு மிக மிக நல்லது. சுப முகூர்த்த நாள். ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் பகல் 12 மணி முதல் 1:30 வரை. சுப உரைகள் காலை 7 மணி முதல் 9 மணி வரை, பகல் 11 மணி முதல் 12 மணி வரை, மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 11 மணி வரை. இனி இன்றைய கிரக நிலை. மேஷராசியில் புதன், ரிஷபராசியில் சூரியன், சுக்கிரன், குரு, கன்னி ராசியில் கேது, தனுசு ராசியில் சந்திரன், கும்ப ராசியில் சனி, மீன ராசியில் செவ்வாய், ராகு. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு தனஸ்தானமான 2ஆம் வீட்டில் குரு சுக்கிரன் வலுவாக இருப்பதாலும், தினக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சந்திரன் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதாலும், உங்களது செல்வம், செல்வாக்கு, பெயர் புகழ் மேலோங்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். கடந்த 2 நாட்களாக இருந்த மனக்குழப்பங்கள் எல்லாம் தற்போது விலகி ஒரு சுமூகமான சூழ்நிலை உண்டாகும். உடனிருப்பவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் தற்போது குறைவதால் அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். பண வரவுகள் திருப்திகரமாக இருந்து பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய பலம் உண்டாகும். நெருங்கியவர்களால் அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். பயணங்கள் மூலமாக ஒரு சில ஆதாயங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லாமல் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் கைகூடி அனுகூலங்கள் ஏற்படும். இன்றைய நாளில் மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிக மிக நல்லது. ரிஷபராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சூரியன், அஷ்டமஸ்தானமான 8ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதால் எதிலும் உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். நெருங்கியவர்களால் நிம்மதி குறைவு ஏற்படலாம். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கூட கிடைப்பதில் சில தடை தாமதங்கள் ஏற்படலாம். ஒவ்வொரு விஷயத்திலும் சிந்தித்து பேசுவது மிக மிக நல்லது. குடும்ப விஷயங்களை வெளிநபர்களிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது மிக மிக உத்தமம். முடிந்தவரை ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்வது மிகவும் நல்லது. ஒரு சிலருக்கு தேவையில்லாத பயணங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சந்திரனானவர் சஞ்சரிப்பதும்
பாக்கியஸ்தானத்தில் சனி சஞ்சரிப்பதாலும் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். ராசிக்கு அதிபதி புதன் லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் உங்கள் எண்ணங்கள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் இருக்கிறது. புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகமானது இன்றைய நாளில் இருக்கிறது. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். பண வரவுகள் சாதகமாக இருந்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது இன்றைய நாளில் இருக்கிறது. இருக்கும் இடத்தில் ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். 10ஆம் வீட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட அதிகப்படியான அனுகூலங்களையும் லாபத்தையும் ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் முன்னேற்றத்திற்காக புதிய முதலீடுகள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கூட ஏற்படலாம். வயது மூத்தவர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. ஒரு சிலருக்கு வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு ருணரோகஸ்தானமான 6ஆம் வீட்டில் சந்திரன் வலுவாக அமைய பெற்று லாபஸ்தானத்தில் சூரியன், சுக்கிரன், குரு போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உடனிருப்பவர்கள் ஆதரவு மிக மிக திருப்திகரமாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல நட்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியும் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலையாட்கள் ஆதரவு மிக மிக சிறப்பாக இருக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலருக்கு வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. பூமியில் செய்யக்கூடிய முதலீடுகள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 10ஆம் வீட்டில் சூரியன், சுக்கிரன் சஞ்சரிப்பதால் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்கள் ராசிக்கு 5இல் சந்திரனானவர் சஞ்சரிப்பதால் நெருங்கியவர்கள் ஆதரவு மிக மிக சிறப்பாக இருக்கும். கடந்த சில நாட்களாக இருந்து வந்த அலைச்சல், டென்ஷன் எல்லாம் குறைந்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உங்களுக்கு உண்டு. நல்ல நட்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. கூட்டாளிகளை சற்று அனுசரித்து சென்றால் ஒரு வளமான பலன்களை பெறலாம். வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது பொறுமையை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. ஒரு வெளியூர் நபர்கள் மூலமாக கூட ஒரு சில மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தியானது இன்றைய நாளில் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. கன்னி ராசி நேயர்களே, குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். சூரியன், சுக்கிரன் போன்ற கிரகங்கள் பஞ்சமஸ்தானமான, அதாவது பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும்.
ஒரு பெரிய மனிதனுடைய தொடர்பானது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. சந்திரனானவர் உங்களுக்கு 4ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படக்கூடிய நேரம் என்பதால் எதிலும் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. குடும்பத்தில் தடைப்பட்ட ஒரு சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. ஒரு பெரிய இடத்து நட்பு உங்களுக்கு கிடைக்கும். பேச்சு திறமையால் பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். வண்டி வாகனங்கள் மூலமாக கூட ஒரு சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருகன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிக மிக நல்லது. துலா ராசி நேயர்களே, முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சந்திரனானவர் வலுவாக அமையப்பெற்று 8ல் உங்களுக்கு பார்த்தீங்கன்றால் குரு சுக்கிரன் இருந்தாலும் எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். உங்கள் ராசிக்கு ருணரோகஸ்தானமான 6ஆம் வீட்டில் செவ்வாய் ராகு சஞ்சரிப்பதால் உங்களது பலம் வலிமையும் அதிகரிக்கும். நல்ல நட்புகள் உங்களை நாடி வரும். எதிலும் துணிவோடு செயல்படுவீர்கள். உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்வுகள் நடக்கும். குறிப்பாக நெருங்கியவர்களை அனுசரித்து சென்றால் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் ஒரு சில புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு சில அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகமானது இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சுக்கிரன் சேர்க்கப்பட்டு சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உண்டு. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். பேச்சு திறமையால் பல்வேறு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகமானது இருக்கிறது. உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்கு விலகி ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். குறிப்பாக புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. நீண்ட நாட்களாக ஒரு சுபகாரியங்கள் கைகூடவில்லை என்ற கவலையோடு இருந்திருப்பீர்கள். தற்போது ஏற்படக்கூடிய ஒரு சில கிரக மாறுதல் காரணமாக ஒரு சில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. விரைவில் ஒரு சமுதாயத்தில் ஒரு உயர்வான நிலையினை எட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். குறிப்பாக பேச்சு திறமையால் பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. ஆடம்பர செலவுகளை சற்று குறைத்துக் கொள்வது மிகவும் சிறப்பு. குறிப்பாக ஒரு பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைப்பதால் ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். இன்றைய நாளில் ஆன்மீக தெய்வீக ஈடுபாடுகள் ஒரு வளமான பலன்களை உங்களுக்கு தரும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது, முடிந்தவரை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ல் சனி 12ல் சந்திரன் சஞ்சரிப்பதால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். எந்த ஒரு காரியத்திலும் ஒரு நல்ல நிலையினை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது என்றாலும்
கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு சொல்லிக் கொள்ளும்படி இருக்காது. ஒரு சில நேரங்களில் நீங்கள் சற்று நேரடியாக நீங்கள் எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட்டு செயல்பட்டால் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அடுத்து குறிப்பாக பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். நீங்கள் விளையாட்டுத்தனமாக பேசுவீர்கள், அதனை மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாளில் மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக நிதானத்தோடு இருப்பது, துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சுகஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 4ஆம் வீட்டில் சுக்கிரன் குரு சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷம் ஏற்படும். லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதால் பொருளாதார ரீதியாக ஒரு சில நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். ஆரோக்கியமானது ஓரளவுக்கு நன்றாக இருக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். இன்றைய நாளில் ஒரு முன்கோபத்தை சற்று குறைத்து கொண்டு நிதானத்தோடு செயல்பட்டால் ஒரு சில அனுகூலமான பலன்களை பெறலாம். முருக வழிபாடு ஒரு வளமான பலன்களை உங்களுக்கு தரும். மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சூரியன் 10ல் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு வருவதால் மனமகிழ்ச்சி உண்டாகும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகமானது உங்களுக்கு உண்டு. மேலும் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்வது மிக மிக நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். இனி இன்றைய ஜோதிட தகவல். ஜோதிட தகவல்ல ஒருத்தருக்கு லக்ன பாவம் எப்படி இருக்கிறது என்பதனை பற்றி கூற உள்ளேன். லக்னம் என்றால் என்ன என பார்க்கின்ற பொழுது, ஒருத்தர் பிறக்கின்ற பொழுது சூரியனுடைய கதிர் எந்த இடத்துல விழுதோ அதுதான் லக்னம். அதாவது பிறக்கின்ற போது சூரியன் எங்க இருக்கிறதோ, சூரியனுடைய கதிர் எங்க இருக்கிறதோ அதுதான் லக்னம் ஆகும். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பார்த்தீங்கன்றால் அவங்க பிறந்த மாதத்துல எந்த மாதமோ அந்த கட்டத்துல ஃபர்ஸ்ட் சூரியன் இருக்கும். சூரிய உதயத்தின் போது காலைல 6 மணிக்கு. அதுக்கு பிறகு 24 மணி நேரத்திற்கு 12 லக்னம், மொத்தமா இருக்கிறது 12 லக்னம். ஒரு லக்னத்துக்கு 2 மணி நேரம். அந்த 2 மணி நேரம் என்பது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஒரு சில லக்னங்கள் 1:50, 1:48 வரும். ஒரு சில லக்னங்கள் 2:5, 2:8, 2:10 அந்த மாதிரிலாம் வரும். அதாவது நடைமுறையில ஜாதகம் கணிக்கின்ற பொழுது ஒரு சூரியனுடைய இருப்பை மையப்படுத்தி எவ்வளவு நேரம் இந்த லக்னம் இருக்குது முடிவு பண்ணிட்டு அதுக்கு பிறகு ஒவ்வொரு லக்னத்துடைய நேரத்தை கணக்கு பண்ணி லக்னத்தை முடிவு பண்ணியும். அதாவது சூரியன் ஒவ்வொரு மாதம் ஒரு ராசியில சஞ்சரிப்பார். சித்திர மாசம் மேஷ ராசியில, வைகாசி மாசம் ரிஷப ராசியில, ஆணி மாசத்துல மிதுன ராசியில, ஆடி மாசத்துல கடக ராசியில, உங்களுக்கு குறிப்பா ஆவணி மாசம் சிம்ம ராசியில, புரட்டாசி மாசம் உங்களுக்கு கன்னி ராசியில, ஐப்பசி மாசம் துலா ராசியில, கார்த்திகை மாசம் விருச்சிக ராசியில, தனுசு ராசி அதாவது பாத்தீங்கன்னா மார்கழி மாசம் தனுசு ராசியில, தை மாசம் மகர ராசியில, மாசி மாசம் கும்ப ராசியில, மீன மாசம் அதாவது பங்குனி மாசம் மீன ராசியில சஞ்சரிக்கும் சூரியன். அதாவது ஒருத்தருடைய பிறந்த நாள்ல காலைல வரக்கூடிய சூரிய உதயம் என்பது சூரியன் இன்னும் எவ்வளவு நேரம் அந்த கட்டத்துல இருக்கிறாருன்னு ஒரு கணக்கு உண்டு. ஒவ்வொரு பஞ்சாங்கத்திலையும் கொடுத்திருப்பாங்க. அதைய மையப்படுத்தி அவ்வளவு நேரம் லக்னம் போடுவாங்க.
அதாவது ஒரு மாசத்துல முதல் நாள்ல ஒருத்தர் பிறந்திருந்தா சூரிய உதயத்திலிருந்து அந்த லக்னம் முடியறதுக்கு வந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் இருக்கும். ஒரு மாசத்துக்கு ஒரு லக்னம், அதாவது ஒரு கட்டத்துக்கு ஒரு லக்னம் என கணக்கு பார்க்கின்ற போது ஒரு மாசத்துல அடுத்த மாசம் வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிடும்ல. அதனால வந்து ஒவ்வொரு டிகிரி வந்து ஒரு நாளைக்கு ஒரு டிகிரி, ஒரு ராசியில வந்து 30 டிகிரி மொத்தமா இருக்கு. ஒவ்வொரு டிகிரி ஒரு ஒரு நாள் குறையும். அப்படி கணக்கு பண்ணி ஒரு பிறந்த நேரம், இப்ப பாத்தீங்கன்னா ஒருத்தர் சாயந்தரம் 5 மணிக்கு பிறந்தாருன்னா அதுக்கு ஏத்த மாதிரி காலையில 6 மணில இருந்து கணக்கு பண்ணிட்டு வருவோம். அப்படி கணக்கு பண்ணி உங்களுக்கு வந்து எந்த மாசத்துல பிறக்கிறாங்களோ அந்த மாசத்துக்குரிய கட்டத்துல சூரியன் இருக்கும். அந்த கட்டத்துல முதல் லக்னம் மட்டும் அங்க இருக்கும். இப்போ காலைல ஒரு 6:30 மணி 7 மணிக்கெல்லாம் பிறந்தாங்கன்னா அதே லக்னத்துல இருக்கும். அடுத்து 2 மணி நேரம் 2 மணி நேரம் அடுத்தடுத்த லக்னத்துக்கு வந்து சூரியனுடைய கதிர் போயிடும் 24 மணி நேரத்துக்கும். அதில் மையப்படுத்தி தான் ஒருத்தர் மத்தியானம் பிறந்தா ஒரு 12 மணி 1 மணி வாக்கில் பிறந்தால் சூரியனுக்கு கூடிய கட்டத்தில் வந்து 4வது கட்டத்தில் லக்னம் இருக்கும். ஒருத்தர் பிறந்த சாயந்தரம் 6 மணி 6:30 மணி 7 மணி வாக்கில் இருந்தால் சூரியனுக்குரிய கட்டத்திற்கு 7வது கட்டத்தில் லக்னம் இருக்கும். அது மாதிரி வந்து ஒவ்வொரு 2 மணி நேரத்துக்கு வந்து லக்னம் மாறும். சரி, லக்னத்தை எப்படி கணக்கு பண்றோன்றதை பத்தி ஒரு சில தகவல்கள் சொன்னேன். லக்னம் எப்படி இருக்கணும் என்றும் என பார்க்கின்ற பொழுது லக்னம் என்பது மிக மிக ஒரு முக்கியமான ஒண்ணா ஆகும். ஒருத்தர் பிறந்த நேரத்தை மையப்படுத்தி கணக்கு பண்றதுதான் லக்னம். அந்த லக்னம் உங்களுக்கு வந்து நல்ல பலமா இருந்தா அந்த ஜாதகம் நல்ல சிறப்பா இருப்பார். ஒரு லக்னத்துல எந்த விதமான பாவகிரகமும் இல்லாம இருந்து லக்னாதிபதி நல்ல பலமாக இருந்தால் ஒரு வளமான பலன்கள் ஏற்படும். லக்னத்தில் சுபகிரகங்கள் சொல்லக்கூடிய குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரன், வளர்பிறை புதன் போன்ற கிரகங்கள் லக்ன பாவத்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. எந்த ஒரு ஜாதகத்தில் லக்ன பாவத்துல ஒருத்தருக்கு சுப கிரகங்கள் இருக்கிறதோ அந்த ஜாதகருடைய குணநலங்கள் நல்ல சிறப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு லக்னத்துல வந்து நான் சொன்ன மாதிரி குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரன், புதன் போன்ற கிரகங்கள் இருப்பது ரொம்ப ரொம்ப அற்புதமான அமைப்பு. அப்படி பார்க்கின்ற பொழுது ஒரு ஜாதகத்துல வந்து லக்னத்துல சுபகிரகங்கள் இருந்தால் நல்ல பழக்க வழக்கங்களும் நல்ல நட்புகளும் நல்ல தொடர்புகளும் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா லக்னாதிபதின்னு சொல்லுவோம். ஒரு கட்டத்துக்கும் ஒரு கிரகம் வந்து அதிபதியாக இருக்கும். மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கின்ற பொழுது மேஷத்துக்கும் விருச்சிகத்துக்கும் செவ்வாய், ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் வந்து சுக்கிரன், உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து மிதுனத்துக்கும் கன்னிக்கும் புதன் அதிபதி, கடகராசிக்கு சந்திரன் அதிபதி, சிம்ம ராசிக்கு அதிபதி வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூரியன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து தனுசு ராசிக்கு மீன ராசிக்கு அதிபதி வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான். மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் அதிபதி வந்து சனி பகவான். ஒருத்தருக்கு எந்த லக்னத்துல பிறந்திருந்தாலும் லக்ன பாவம் நல்ல சிறப்பா இருந்தா நல்ல ஒரு வளமான பலன்களை ஏற்படுத்தும். ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதி கேந்திரம் அல்லது திரிகோண ஸ்தானங்கள்ல அமைஞ்சிருக்கும் போது பிறந்தாருன்னா அந்த ஜாதகருடைய அமைப்பானது மிக மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஒரு லக்ன பாவத்திற்கு அதிபதி ஒரு நல்ல இடத்துல இருந்து உங்களுக்கு வந்து லக்னாதிபதி லக்னம் நல்ல சிறப்பா இருந்தா நல்ல ஒரு திரகாத்தமான உடலமைப்பினை ஏற்படுத்தும். நல்ல திறமையை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உண்டாக்கும். லக்னாதிபதி கேந்திர திரிகோண ஸ்தானத்தில் இருந்தாலோ லக்னாதிபதி ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலோ நல்ல ஒரு ஆரோக்கியம் நல்ல ஒரு வளமான பலன்கள் ஒரு சிறப்பான நிலையினை எட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். குறிப்பாக லக்னாதிபதி ஒரு ஜாதகத்துல கேந்திரம் அல்லது திரிகோணத்துல ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தால் ஒரு நல்ல பழக்க வழக்கங்கள் நல்ல ஒரு வளமான பலன்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல நல்ல ஒரு முன்னேற்றமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதி நல்ல இடத்துல இருக்கணும்னு சொன்னேன். லக்னத்தை சுபகிரகங்கள் பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொன்னேன். ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதி வந்து 6, 8, 12 ஆகிய ஸ்தானங்கள்ல மறைஞ்சிருந்தாலோ அடுத்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி நீச்சம் பெற்றிருப்பதோ லக்னாதிபதி வந்து ஒரு ஜாதகத்துல வந்து பாவகிரகங்களுக்கு இடையே மாட்டிக்கிட்டாலோ அடிக்கடி ஒரு பிரச்சனைகள் ஏற்படலாம்.
பொதுவாக லக்னாதிபதி 6, 8, 12 மறைஞ்சிருந்தால் வாழ்க்கையில எதிர்நீச்சல் போட்டால் மட்டுமே தான் நல்ல ஒரு நிலையினை அடையக்கூடிய வாய்ப்புகளை உண்டாக்கும். அதே போல் லக்னாதிபதி போய் சேர்றது நட்பு கிரகமா இருந்தால் ஒரு மிகச்சிறப்பான பலனை உண்டாக்கும். லக்னாதிபதி போய் உட்கார்ற இடம் உங்களுக்கு பகை வீடாக இருந்தாலோ ஒரு சிக்கலான இடமாகவோ இருந்தாலோ அந்த ஜாதகர் லைஃப்ல கொஞ்சம் எதிர்நீச்சல் போட வேண்டிய ஒரு நிலையினை உண்டாக்கும். அப்படிப்பட்ட நிலையில அந்த ஜாதகருக்கு லக்னாதிபதி கெட்டு போயிருந்தாலும் சந்திரா லக்னாதிபதி, சந்திரன் இருக்கக்கூடிய வீட்டதிபதி நல்லா இருக்காரான்னு பார்க்கணும். பொதுவா ஜோதிடம் பார்ப்பது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. நிறைய விஷயங்கள் இருக்கிறது. ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு ராசி கட்டம், நவாம்ச கட்டம், இந்த சாபு தீர்ப்பெல்லாம் போட்டு பார்க்கின்ற போதுதான் ஒரு துல்லியமான பலன்கள் கிடைக்கும். நேயர்களே, இதுவரை லக்னம் எப்படி இருக்கணும், லக்னாதிபதி எப்படி இருந்தால் சிறப்பு என்பதை பற்றியும் இன்றைய ராசி பலன் பற்றியும் உங்களிடம் கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.